நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் அதோட லாஸ்ட் மேட்ச் வந்து நேற்று நடந்தது. அதில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு நல்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் வந்து ரொம்ப டஃப்பாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க, தேர்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க, ஃபோர்த் மேட்ச் வந்து ஃபாக்னால கேன்சல் பண்ணாங்க, ஃபிஃப்த் மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மேட்ச் வரைக்கும் இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து வின் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து அடிக்கிறாரு, ஓரளவு நல்லா அடிக்கிறாரு, அதிரடியாக ஆடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பழைய பாண்டியாவா, பழைய பன்னீர்செல்வமா வந்து மாறின பாண்டியாவை நேற்று பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு அதிரடி. அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஒரு சில அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இருந்தாலும் நேற்று பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் பழைய பாண்டியாவை அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு பாண்டியாவை தான் இந்திய ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் தன்னோட ஆட்டிடியூடை வந்து பர்ஃபார்மன்ஸில் காட்டணும், தன்னோட பிஹேவியரில் காட்டக்கூடாது. பர்ஃபார்மன்ஸில் இந்த ஆட்டிடியூடை காட்டினார் அப்படின்னா அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி புரியும். அது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு உதவி புரியும். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அவரோட ஆட்டிடியூட்னால தான் அவரை பூ பண்ணாங்களே தவிர அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து எல்லாருமே ரசிக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் பர்ஃபார்மன்ஸில் நல்லா அவர் வந்து விளையாண்டு அணியை வெற்றி பெற வச்சார் அப்படின்னா யாருமே வந்து அவரை பூ பண்ண கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பழைய ஹர்திக் பாண்டியா உண்மையிலே வந்து ரொம்ப வந்து அவரோட அந்த ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து 2-3 இயர்ஸ் அவர் வந்து 2-3 இயர்ஸ்ல எப்படி வந்து வெறிகொண்டு ஆடினாரோ அந்த மாதிரி வந்து ஆடினார். இந்த சீரீஸ் ஃபுல்லாவுமே வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ட்ரை பண்ணார், பட் அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து பிச்சும் வந்து நல்லா அவருக்கு ஒத்துழைச்சது. அவரும் வந்து அந்த ஒரு வெறியோட வந்து ஆடி 5-4 5-6 அடிச்சு 25 பால்ல 63 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ அவருக்கு ஈக்குவலாக வந்துட்டு திலக் வர்மாவும் வந்து 73 ரன்கள் வெளியடிச்சார். ஸோ திலக் வர்மா வந்து ஒன் டவுனில் இறங்குனா சூப்பராக ஆடுவார் அப்படின்ற மாதிரி நான் வந்து பழைய வீடியோக்களில் வந்து பேசியிருந்தேன். ஸோ அவருக்கு ஏன் அந்த ஒன் டவுனை கொடுக்க மாட்டேன்றாங்க, சூரியகுமார் யாதவ் வந்து மாற்றி மாற்றி இறங்கி இவரையும் மாற்றி மாற்றி இறக்கி அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று வந்து அந்த ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அவரை வந்து ஒன் டவுன் இறக்குனாங்க. ஒன் டவுனில் சூப்பராக வந்து திலக் வர்மா பர்ஃபார்ம் பண்ணார். சஞ்சு சாம்சனை வந்து ஓப்பனிங் இறக்கணும், அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா கில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, அவரோட ஆவரேஜும் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயரை வந்து இன்னும் வந்து பெஞ்சில் உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு நேற்று வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. நேற்று ஓப்பனிங் இறங்கி சூப்பராகவே ஆடினார் சஞ்சு சாம்சன். 22 பாலில் வந்து 37 ரன்கள். அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஒரு அன்பிலீவபிள் டெலிவரியில் வந்துட்டு போல்ட் ஆகிட்டார். பட் இருந்தாலும் அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்து ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரை ஓப்பனிங் இறக்கணும், இவரை ஒன் டவுன் இறக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்திய அணிக்கு அப்படின்னு சொன்னோம். அதே போலவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்திய அணி நேற்று வந்து ஒரு வேற மாதிரி வந்து தெரிஞ்சாங்க. ஸோ டோட்டலி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்தியா நேற்று வந்து விளையாண்டாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபீல்ட்லேயே தெரிஞ்சது. ஸோ இந்திய அணி வந்து 231 ரன்கள் வந்து குவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஏன்னா பிச் வந்து நல்லா ஃபேவராக இருக்குது, டேஷ் வின் பண்ணி அவங்க வந்து பவுலிங் எடுத்திருக்காங்க. ஸோ டியூ வந்து ஹெல்ப் பண்ணும், அதனால வந்து அவங்க ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடலாம், அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள்கிட்டையும் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, டிவால் பிரேவிஸ், டிகாக், மார்க்ரம், ஸோ இந்த மாதிரி வந்து டேவிட் மில்லர், இந்த மாதிரி நிறைய ஹிட்டர்ஸ் அவங்ககிட்டே இருக்காங்க. முக்கியமாக வந்து மார்க்கோ ஆன்சன், அவரும் வந்து செம ஹிட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் ஹிட்டர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து ஆரம்பத்திலேயே அதிரடியாக ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ 50+ வந்து பார்ட்னர்ஷிப்பில் அடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவை நம்ம வருண் சக்கரவர்த்தி கொடுத்தாரு. அதாவது எப்போவெல்லாம் வந்து விக்கெட் விழுகாமல் இருக்குதோ ஸோ அந்த நேரத்துலலாம் வந்து ஒரு தன்னோட மாயாஜால சுழல் பந்து மூலமாக வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு வருண் சக்கரவர்த்தி. இது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப வந்து மேட்ச் வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து அப்படியே மேட்சை டோட்டலாக இந்தியா பக்கம் திருப்புறதுல அவர் வந்து கில்லி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருந்தார் நம்ம குவிண்டன் டிகாக், அதிரடி ஆடிட்டு இருந்தார். 65 ரன்கள் எடுத்துட்டாரு. வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரன் ரேட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ரன் ரேட்டில் போனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். வருண் சக்கரவர்த்தி எப்படி சுழலில் அந்த மாதிரியான மேட்ச் எடுத்துகிறாரோ அதே போல் ஃபாஸ்ட் பவுலிங்கில் அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பும்ரா கொண்டு வருவார். எப்போவெல்லாம் வந்து விக்கெட் விழுகலையோ ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்து பும்ராவை கொண்டு வந்து விக்கெட் எடுப்பாங்க. அதே போல் தான் வந்து T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதே போல் வந்துட்டு இன்றைக்கும் வந்து குவிண்டன் டிகாக் வந்து காட்டன் போல்டு வந்து எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவால்டு பிரீவிஸ் தான் ரொம்ப அதிரடி காட்டுவார் அப்படின்ற மாதிரி நேரத்தில் அவரையும் வந்து ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்து மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பாக்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டார். டேவிட் மில்லர் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி தன்னோட சுழல் மேலாஞ்சலத்தை வந்து மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சாரு. ஸோ அவரோட சுழலில் வந்து எப்படி வந்து பந்து டேர்ன் ஆகுது அப்படின்னே தெரியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வருண் சக்கரவர்த்தி மட்டுமே 4 விக்கெட்டுகளை வந்து எடுத்தார். ஸோ இந்த வருஷம் மட்டுமே வருண் சக்கரவர்த்தி 2025 36 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த வருஷத்தோட மிக அதிகமான விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் வந்து இப்போ வந்து முதலிடத்தில் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த சீரீஸில் மட்டுமே 12 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்தாங்க. ஸோ மேன் ஆஃப் த சீரீஸுக்கு நல்ல ஒரு எலிஜிபிளான பிளேயர் தான் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு டிசைடராக சுழல் மாயாஜலத்தை வந்து நிகழ்த்தி காட்டினார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்தியா வந்து டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கோ அந்த நேரத்துலலாம் விக்கெட்டுகளை எடுத்து இந்தியாவுக்கு வந்து வெற்றி தேடி தந்திருக்காரு. ஸோ அதனால அவருக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பேக் டு த ஃபார்ம். அவர் வந்து கரெக்டான நேரத்தில் பேக் டு த ஃபார்ம் வந்திருக்காரு. ஸோ இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வின் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபினிஷராக வந்து ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவர் வந்து ஆடுறாரு, பட் அதை வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய குறையாக இருந்தது. இப்போ வந்து அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இதே போல் இந்த ஒரு இன்டென்ஷனோட பட் வந்து கரெக்டாக கண்ணை மூடிக்கிட்டு சுத்தாமல் ஒரு ப்ராப்பராக ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் மிகப்பெரிய ஃபினிஷராக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவரோட ரிங்கு சிங்கும் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 ஃபினிஷர்ஸ் வந்து சூப்பராக கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்டான டீமாக வந்து இந்தியா போயிட்டு ஈஸியாக வந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சுமே வந்து சொதப்பிட்டார். ஸோ சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிருக்காரு, சிறப்பாக செயல்படுறாரு, அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேப்டனாக இருந்தாலும் எப்படி சிறப்பாக செயல்படணும் அப்படின்றத வந்து விராட் கோலி கிட்ட அவர் கொஞ்சம் கேட்டார்னா தெரியும். விராட் கோலி கேப்டனாக இருக்கும்போது தன்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் பீக்கில் இருந்தார். அதே போல் வந்து எப்படி வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து விராட் கோலிகிட்ட ஒரு சஜஷன் கேட்டார்னா சூரியகுமார் யாதவுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு உதவி புரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏதோ வந்து சம் ப்ரெஷரில் வந்து அவர் பேட்டிங்கில் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு சூப்பரான T20 பிளேயர், T20ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங்லாம் வந்தவர். அப்படி இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ரீசெண்ட் மேட்சஸில் ஒரு 50 கூட அடிக்கலை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. இருந்தாலும் அவர் கேப்டன் அப்படின்றதுனால வந்து அணியில் தொடர்ந்து இடம்பெற்றுருக்காரு. ஆனால் ஒரு பிளேயராக இருந்தால் தொடர்ந்து இடம்பெற முடியாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது தான் எல்லா இந்திய ரசிகர்களோட கருத்தாக இருக்குது.